இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில் ஏற்றிக்காம நெஞ்சில் ஏந்தி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். நாம் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமையில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள், முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அப்பாவும் மகனும் சொல்ற பெருமை மற்றும் சாதனையா? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகள் வகுப்பறையில் வைத்து ரவுண்டு கட்டி மது அருந்திய காட்சிகள் தான் இவை. விடுதியுடன் இருக்கும் அந்த பள்ளியில் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவிகள் தான் இந்த பாராட்டுக்குரிய செயலை செய்தவர்கள். இந்த இடத்தில் விடுதியில் இருக்கும் மாணவிகளுக்கு எப்படி மது கிடைத்தது என்ற கேள்வி எழுகிறது. அப்படியெனில் இவர்களுக்கு யாரோ வெளியிலிருந்து வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். உடன் படிக்கும் மாணவர்கள் வாங்கினார்கள் என்றால் பள்ளி மாணவர்களுக்கு டாஸ்மாகில் தாராளமாக மது கிடைக்கிறது என்பது உறுதியாகிறது. இல்லை, வேறு யாரோ வாங்கி கொடுக்கிறார்கள் என்றால் விடுதி காப்பாளரை மீறி மது எப்படி வந்தது என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கு முழு காரணமும் பள்ளியில் கடந்த 6 மாதங்களாக தலைமை ஆசிரியர் இல்லாமல் இருப்பதே என்கிறார்கள் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். உதவி தலைமை ஆசிரியரும் இல்லை என்பது இன்னும் அவலம். பள்ளி கல்வித்துறை இந்த லட்சணத்தில் இருக்கும் நிலையில் மக்கள் வரி பணம் பல கோடிகளை செலவழித்து நடிகர் நடிகைகளை அழைத்து விளம்பர விழா கொண்டாட ஸ்டாலினுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் என்ன தகுதி இருக்கிறது என கேட்கிறார்கள் மக்கள். கண்டிஷன்களை ஃபாலோ செய்யவில்லை என கண்ணீர் விட்டு கதறி எழுத அன்பில் மகேஷ் தன் பொறுப்பின் கீழ் இருக்கும் பள்ளிகளில் கண்டிஷன்கள் ஃபாலோ செய்யப்படுகிறதா என்பதை கவனிக்காமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என கேட்கிறார்கள் பெற்றோர்கள். பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது, போதை மது பழக்கத்திற்கு உள்ளாவது போன்றவை அதிகரித்து வரும் நிலையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கலர் விளக்குகளுடன் விளம்பர நிகழ்ச்சி நடத்துவதால் மட்டும் பெண்கள் எப்படி வெல்ல முடியும் என கொந்தளிக்கிறார்கள் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள். இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு இருப்பதாக பிதற்றிக் கொண்டிருக்கும் உதயநிதி அவர்களே, உங்கள் சாதனைகள் வெற்று வார்த்தைகள் மற்றும் விளம்பரங்களில் மட்டும்தான் உள்ளது. உண்மையான வளர்ச்சி எதிர்கால தலைமுறையை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதே. அதிலேயே கோட்டை விட்டு நிற்கும் இந்த ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு இனியும் தொடருமானால் நம் அருமை குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என சிந்தித்து செயல்படுங்கள்.